பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லாரும் தேவனுக்கு முன்பாக கெம்பீரமாய் பாடுங்கள். அவர் நாமத்தின் மகத்துவத்தை கீர்த்தனம் பண்ணி அவருடைய துதியின் மகிமையை கொண்டாடுங்கள். பூமியின் மீதெங்கும் உம்மை பணிந்து கொண்டு உம்மை துதித்து பாடுவார்கள். அவர்கள் உம்முடைய நாமத்தை துதித்து பாடுவார்கள் என்று சொல்லுங்கள். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். வாருங்கள், ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாய் எங்களை ஆண்டவர் அழைத்திருக்கிறீர், தெரிந்து கொண்டிருக்கிறீர், அபிஷேகித்திருக்கிறீர். நாங்கள் உம்முடைய பாதப்படியில் இருந்தாலும் கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் அவயவங்களாய் இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளில் கர்த்தருடைய சமூகத்தில் ஆராதனையில் ஒன்றிணைய எங்களுக்கு ஆண்டவர் ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறீர். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறோம். கடந்த நாட்கள் முழுவதும் கர்த்தர் எங்கள் மத்தியில் நல்லவராக வெளிப்பட்டீர், நன்மைகளை செய்தீர், அற்புதங்கள் பாதையிலே எங்களை நடத்தினீர், எங்களுடைய உள்ளத்தின் விருப்பங்களை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டீர், மகிமையான காரியங்களை செய்தீர். கர்த்தர் எங்களுக்கு செய்த நன்மைகளை நினைத்து கூட பார்க்க முடியாத விதத்தில் அதிசயமான காரியங்களை கர்த்தர் எங்கள் மத்தியில் செய்திருக்கிறீர். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய பிள்ளைகள் என்கின்ற புத்திர சுவிகாரத்தின் உரிமை, உம்மால் அபிஷேகிக்கப்பட்ட ஆசாரியர்களாய் ராஜாக்களை இந்த பூமியில் எங்களை ஏற்படுத்தி கிறிஸ்துவினுடைய பெயரை சாட்சியாக அறிக்கையிடுவதற்கு இந்த பூமியில் எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறீர். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறோம். நித்தியத்திற்கு ஏதுவாய் ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கிற விசுவாசத்திற்காய், நம்பிக்கைக்காய் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்களை பரிசுத்தப்படுத்தி எங்களை பரத்தின் மக்களாய் ஆண்டவர் ரட்சித்தெடுத்திருக்கிற கிறிஸ்துவினுடைய தியாகத்தை நினைத்து நாங்கள் ஆண்டவரை உயர்த்துகிறோம். இந்த பரிசுத்தமான ஆராதனையில் கர்த்தர் எங்களுக்கு செய்த அனைத்து நன்மைகளையும் நினைத்து பார்த்து ஆண்டவரோடு நாங்கள் ஒன்றித்துக் கொள்ளுவதற்கு முயற்சி செய்கிற போது பரிசுத்த ஆவியானவர் எங்களை வழிநடத்தும். எங்களுடைய மாமிச எண்ணங்களை ஆண்டவர் மறைத்து போடும். ஆவியானவரின் ஆளுகையை இந்த ஆராதனை முழுவதும் நாங்கள் உணர்ந்து கொள்ள ஆண்டவர் அருள் தாரும். எங்களை ஒரு நோக்கத்தோடு இந்த உலகத்திலே கிறிஸ்துவினுடைய பிள்ளைகளாய் வைத்திருக்கிறீர். அந்த நோக்கத்தை இந்த ஆராதனையின் மூலம் நாங்கள் அறிந்து கொள்ள பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு கற்றுத்தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களுடைய உள்ளத்தின் கிளேசங்களை ஆண்டவருடைய சமூகத்தில் பகிர்ந்து கொள்ளுகிற போது எங்களுடைய பாரங்கள் மாறி போக, நாங்கள் இளகிய உள்ளம் உள்ளவர்களாய் இந்த ஆராதனை விட்டு கடந்து செல்ல, கிறிஸ்துவானவர் பேரில் வைத்திருக்கிற நம்பிக்கையில் நாங்கள் இன்னும் வேரூன்றி வளர இந்த ஆராதனை எங்களுக்கு துணையாக இருக்கட்டும். நாங்கள் பாடுகிற பாடல்களையும் வாசிக்கிற திருமறை பகுதிகளையும் சிந்திக்கிற உம்முடைய வார்த்தைகளையும் உம்முடைய பார்வையில் ஏற்புடையதாய் காணப்படட்டும். எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிற போது அன்பின் ஆண்டவர் எங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற அனைத்து மக்களையும் நிறைவான நன்மைகளினாலே இந்த ஆராதனையில் ஆண்டவர் நிறைத்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நாங்கள் குறைவுள்ளவர்கள் சுவாமி, ஆண்டவரை தரிசிப்பதற்கு எந்த விதத்திலும் தகுதி இல்லாதவர்கள். ஆனாலும் எங்களை ஆண்டவர் பரிசுத்தப்படுத்தி தீர்க்க தரிசிகளுக்கு கொடுத்த அதே பரிசுத்தத்தை எங்களுக்கு தந்து இந்த ஆராதனையில் உம்மை காண எங்களுக்கு அருள் தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு வேண்டி ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் ஏற்றுக்கொள்ளும் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். ஆண்டவர் நாம மகிமைக்காகவும் இந்த ஆராதனையின் ஆரம்ப பாடலாகவும் நாம் யாவரும் எழுந்து நின்று 9வது ஞான பாடலை பாடுவோம். ஞான பாடல் 9, சேனையின் கர்த்தா சீர்நிறை யெகோவா. ஞான பாடல் 9. See
நின்றவாறே 27ஆம் சங்கீதத்தை முறையாக படிப்போம். சங்கீதம் 27. கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாயிருப்பேன். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலை ஒளித்து வைத்து, என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். கர்த்தாவே, நான் கூப்பிடுகிற சத்தத்தை நீர் கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவு அருளி செய்யும். உமது முகத்தை எனக்கு மறையாதையும், நீர் கோபத்துடன் உமது அடியனை விலக்கி போடாதையும். நீரே எனக்கு சகாயர், என் இரட்சிப்பின் தேவனே, என்னை நெகிழ விடாமலும் என்னை கைவிடாமலும் இரும். கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதித்து என் எதிராளிகளின் நிமித்தம் செவ்வையான பாதையில் என்னை நடத்தும். நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாக இருந்து கர்த்தருக்கே காத்திரு. கர்த்தாவே, நாங்கள் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தோம். கடவுளின் ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகள் மூலம் தம் திருச்சட்டங்களை அழித்து அவற்றின் வழியாக நடக்குமாறு பணித்தீர். நாங்களோ அவரது குரலை ஏற்கவில்லை. ஆனாலும் எங்கள் ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்பும் உண்டு. அமைதலாக முழங்காற்படியிட்டு ஆண்டவர் விரும்பாத காரியங்கள் எதையாவது செய்திருப்போம் என்றால் ஆண்டவர் நம்மை மன்னிக்கும்படிக்கு ஜெபம் செய்வோம். திருமறை வசனம் சொல்லுகிறது, துன்மார்க்க தம் வழியையும் அக்கிரமக்கார தம் நினைவுகளை விட்டு திரும்புவார்கள் எனில் கர்த்தர் அவர்கள் மேல் இரக்கம் காட்டுவார். அவர்கள் திரும்பி வருகிற போது அவர்களை மன்னிக்கிறதற்கு தாராள மனதுள்ளவராய் இருக்கிறார். தவறு செய்துவிட்டேன் என்கின்ற குற்ற உணர்வு இருக்கிற போது சிலுவையில் அறையப்பட்ட கள்வனில் ஒருவனுக்கு பரத்தின் வாய்ப்பை ஆண்டவர் கொடுத்தார். நாம் வாழுகிற வாழ்க்கையினுடைய பிரதான நோக்கம் ஆண்டவர் நமக்கென்று ஆயத்த பண்ணி இருக்கிற பரலோக ராஜ்யத்தின் பங்காளிகளாய் மாற வேண்டும் என்பது. ஆனால் பல வேளைகளில் நாம் அறிந்தோ அறியாமலோ அந்த ஒரு தன்மையை நம்மிலே தரித்து கொள்ளாதபடி மனம் போன போக்கு, மாமிசம் சொன்ன வழிமுறைகள், உலகிக எண்ணமுடையவர்களாய் கடவுளின் சித்தத்தை அறியாது தூர
போயிருப்போம் என்று சொன்னால், நான் பாவிதான், என்னை மன்னியும் என்று ஆண்டவரிடத்தில் மன்றாடுவோம். ஆண்டவர் நம்மை இந்த உலகத்திலே சாட்சிகளாய்த்தான் ஏற்படுத்தி இருக்கிறார். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. கிறிஸ்து காண்பித்திருக்கிற மாதிரிகளை இந்த உலகத்திலே வாழ்ந்து காட்டுவதற்காய் ஆண்டவர் நம்மை பணித்திருக்கிறார். ஆண்டவர் இயேசு சொல்லி இருக்கிற கற்பனைகளை, நியாய பிரமாணங்களை, நீதியின் பிரமாணங்களை செயல்படுத்துவதற்கு ஆண்டவர் நமக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறார். அதன் அடித்தளமாக அன்பினை அவர் மையப்படுத்தி இருக்கிறார். நம் சகோதரரோடு, அயலகத்தாரோடு, திருச்சபையின் உடன் விசுவாசிகளோடு, அறிமுகமானவர்களோடு நாம் காண்பித்த அன்பினுடைய தரத்தை ஒரு கணம் திருப்பி பார்த்து மாய்மால அன்பு காண்பித்திருப்போம் என்றால், வெளிவேடமான அன்பு காண்பித்திருப்போம் என்றால், உண்மையாய் உள்ளத்திற்குள் ஒரு எண்ணமும் வெளிப்படையாய் மற்றொரு எண்ணமும் உள்ளவர்களாய் கிறிஸ்து காண்பித்த அந்த தியாகமுள்ள அன்பை காண்பிக்க தவறி இருப்போம் என்று சொன்னால், ஒரு கணம் நம்மை தாழ்த்தி ஆண்டவரிடத்திலே, தகப்பனே, நான் பாவம் செய்து விட்டேன், என்னை மன்னியும் என்று மனத்தாழ்மையோடு ஜெபிப்போம். கிறிஸ்துவுக்காய் அருட்பணிகளை செய்ய வேண்டும் என்பதும் நம்முடைய பேரில் விழுந்த கடமை. நம்மை ஆண்டவர் ரட்சித்திருக்கிறார். ரட்சிக்க கூடாதபடி கர்த்தருடைய கைகள் குறுகி போகவும் இல்லை. பல வேளைகளில் கிறிஸ்துவினுடைய ரட்சிப்பை பகிர்ந்து கொள்ளுவதற்கு, பாதிப்புகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு கரம் கொடுப்பதற்கு, உலகீக அடிமைத்தனத்தில் இருக்கக்கூடியவர்களை உயர்த்தி விடுவதற்கு ஆண்டவர் நமக்கு பல வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறார். நல்ல பணியிட சூழல்கள், இல்லத்திற்கு அருகாமையில் நல்ல உறவுகள், திருச்சபையில் தந்திருக்கிற ஐக்கியம், திருச்சபையினுடைய மாண்பு. பல வேளைகளில் பிறர் பேரில் நலம் கொள்ளாது நம்மை மட்டுமே பாதுகாக்க வேண்டும், நம்மை மட்டுமே உயர்த்த வேண்டும் என்னும் எண்ணத்தோடு ஆபத்தின் விளிம்பில் இருக்கிறவர்களை, வளராதபடிக்கு விளிம்பில் இருக்கிறவர்களை, தோல்வியின் விளிம்பில் இருக்கிறவர்களை, விரக்தியின் விளிம்பில் இருக்கிறவர்களை உற்சாகப்படுத்த, ஆதரவு கொடுக்க தவறிவிட்டோம். பல வேளைகளில் குற்றுயிராய்க்கப்பட்டு கிடக்கிற மனிதனை கடந்து சென்ற லேவியனை போல, ஆசாரியனை போல நம்முடைய பார்வையை தூரத்திலே வைத்து நாம் கடந்து சென்றிருக்கிறோம். ஆண்டவரே, சமாரியனை போல செயல்பட தவறின எங்களின் தவறு நினைத்து மனம் வருந்துகிறோம், எங்களை மன்னியும் என்று ஆண்டவரிடத்திலே மனத்தாழ்மையோடு நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் இந்த உலகத்திற்கு சுவை உள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்று சொல்லிதான் நமக்கு ஒரு கற்பனையினை கொடுத்திருக்கிறார். நீங்கள் பூமிக்கு உப்பாக ஒளியாக இருக்கிறீர்கள். ஆனால் பல வேளைகளில் சாரமற்று போன உப்பாய் பிறருக்கு சுவை கொடுக்க தவறி, பிறருக்கு காயத்தை ஏற்படுத்தி, பிறருக்கு சுவையுள்ள உப்பாய் இருக்க தவறி காரமுள்ளவர்களாய் பிறருக்கு கண்ணீர் வர வைத்த தருணங்கள் உண்டு என்றால், அவைகளையும் ஒரு கணம் நினைத்து பார்த்து நாம் மனம் வருந்துவோம். நம்முடைய அன்றாட கடமைகளில் நாம் தவறி இருக்கிறோம் என்றால், செய்ய வேண்டியவர்களை செய்யாதபடிக்கு மாற்று வழிகளை தேடியிருப்போம் என்றால், காலம் தாழ்த்தி இருப்போம் என்றால், நம்முடைய கடமை உணர்ச்சியை நினைத்து பார்த்து ஆண்டவரிடத்திலே, நான் பாவிதான், ஆனாலும் நீர் மாசற்ற ரத்தம் சிந்தினீர், இந்த ஆராதனையில் வா என்று என்னை அழைக்கிறீர், என் மீட்பரே நான் வந்திருக்கிறேன் என்று இந்த பாடல் வரிகளை பாடகர் குழுவோடு இணைந்து பாடி நம்முடைய தவறுகளுக்காய் ஆண்டவரிடத்திலே மனவருத்துவோம். Ma
சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமும் கிருபையும் உள்ள ஆண்டவர், உண்மையாய் தவறு செய்திருக்கிறோம், என்னை மன்னியும் என்று ஆண்டவரிடத்திலே தங்கள் தவறுக்காய் ஒத்துக்கொண்ட அனைத்து பிள்ளைகளுக்கும் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கொடுத்து நமது வாழ்வு ஒழுங்குபடுவதற்கான காலம், நாம் பரிசுத்தமாய் நடப்பதற்குரிய வழிகாட்டுதல்களை பரத்திலிருந்து நிறைவாய் கொடுத்து நடத்துவாராக. ஆமென். ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிற நன்மைகளுக்காய் நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். நன்மை சொல்லுகிற நன்மை செய்கிறவன் பிதாவை மகிமைப்படுத்துகிறான். நன்றி உணர்வுள்ளவர்களாய் கர்த்தருடைய ஆலயத்திலே ஒன்றிணைய வேண்டும் என்பது சங்கீதக்காரர் நமக்கு கொடுத்திருக்கிற அழைப்பு. ஆலயத்திலே ஆண்டவர் நம்மை ரட்சித்திருக்கிறார் என்கிற நிறைவோடு முழங்கார் படியிட்டு இருக்கிறோம். கிறிஸ்துவானவர் என்னை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார் என்கின்ற விசுவாசத்தை அறிக்கையிட்டு முழங்கார் படியிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நாம் பெற்றிருக்கிற இந்த மகிமையான ஒரு அனுபவம், பரிசுத்தமான ஒரு அனுபவம், நாம் பெற்றிருக்கிற ரட்சிப்பு, நம்மை பரத்தின் பிள்ளைகளாய் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிற ஆண்டவருடைய அன்பு, நாம் தொலைவில் கிடந்த போதும் நம்மை தேடி வந்து அணைத்த இயேசு கிறிஸ்துவினுடைய தியாகத்தோடு இணைந்த அந்த அன்பை நினைத்து நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தரை ஆராதனை செய்வதற்கு, சுதந்திரமாக இணைந்து ஆண்டவரை ஆராதனை செய்வதற்கு, நம்முடைய கிராமத்தில் நமக்கு இருக்கக்கூடிய உறவுகளோடு இணைந்து ஆண்டவரை ஆராதனை செய்வதற்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த ஆலயத்தை நினைத்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். ஏதோ ஒரு அற்பமான ஒரு ஆரம்பத்தை ஆண்டவர் இந்த நாட்களில் அற்புதமாக உயர்த்தி தந்திருக்கிறார். இவ்வளவு அழகிய மேன்மையான ஒரு இடத்திலிருந்து ஆண்டவரை தரிசிப்பதற்கு, ஆராதிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அனைத்து சூழல்களுக்காகவும், வாய்ப்புகளுக்காகவும், வழிகாட்டுதல்களுக்காகவும், விடுதலைக்காகவும் ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். இந்த இடத்திலிருந்து வெளிப்படக்கூடிய கர்த்தருடைய மகிமையை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நாம் வாழ்வதற்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாழ்வாதாரம், ஆண்டவர் தந்திருக்கிற இல்லங்கள், ஆண்டவர் தந்திருக்கிற ஆரோக்கியம், ஆண்டவர் தந்திருக்கிற உறவுகள், ஆண்டவர் தந்திருக்கிற சமாதானம், ஆண்டவர் தந்திருக்கிற அமைதலுள்ள நாட்கள், போராட்டங்களை கடந்து நம்மை ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடே கடத்தி கொண்டு வருகிறார். செங்கடல் போன்ற அனுபவங்கள், யோர்தான் போன்ற அனுபவங்கள், வாதைகள் போன்ற வியாதிகள், இவைகளையும் கடந்து நம் ஆண்டவரை தரிசிப்பதற்கு அவருடைய பிள்ளைகளாய் நம்மை அமைத்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அனைத்து வாழ்வாதார காரியங்களை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நல்ல பணிவிடைகள், நல்ல கல்வி, நல்ல பலன்கள், இவைகளினாலே நம்முடைய இல்லத்தின் தேவைகள் சந்திக்கப்பட ஆண்டவர் அருள் தந்திருக்கிறார். நன்றி சொல்லுவோம். நாம் முயற்சி தான் செய்கிறோம். விளைய செய்கிறவர் தேவனாகிய கர்த்தர். நாம் முயற்சி செய்கிறோம். நன்மைகளை தருவது ஆண்டவர். ஆண்டவர் கொடுத்திருக்கிற அனைத்து பொருளாதார நன்மைகளுக்காக நம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கக்கூடிய நல்ல உறவுகளுக்காய், சந்தோஷத்தில் நம்மோடு பங்கெடுப்பதற்கு, வருத்தங்களிலே நமக்கு தோள் கொடுப்பதற்கு, நமக்கு ஆதரவாய் பேசுவதற்கு, நமக்கென்று ஆண்டவர் கொடுத்திருக்கிற அனைத்து உறவுகளுக்காய், கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர் என்கின்ற அனைத்து உறவுகளுக்காய், சகோதரர்கள், சமுதாய மக்கள், திருச்சபையின் உடன்பிறப்புகள் என்று அனைத்து வரைமுறைகளையும்
எல்கைகளையும் கடந்த நம்முடைய உறவுகளுக்காய், நம்முடைய நண்பர்களுக்காய் நம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவர் இந்த நாட்களில் நமக்கு தந்து வருகிற சுமூகமான அனுபவங்களுக்காய், கொரோனா வியாதி தொற்றின் மத்தியில் ஆண்டவர் தந்திருக்கிற இந்த அமைதலுக்காய், பாதுகாப்பிற்காய், இந்த கட்டுப்பாடுகளுக்காய் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இன்னும் நம்முடைய இல்லத்திலே ஆண்டவர் அநேக நன்மைகளை ஒவ்வொரு நபருக்கும் தனித்தனியாக செய்திருக்கிறார். அனைத்து நன்மைகளையும் ஒன்று திரட்டி சங்கீதக்காரன் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிற ஜெபத்தை நாம் சொல்லி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமென். ஆண்டவர் இயேசு சொல்லி கொடுத்திருக்கிற ஜெபத்தை இணைந்து ஜெபிப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமை எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். உட்காருங்கள். தொடர்ந்து இந்த நாளிற்குரிய திருமறை பகுதிகளை நாம் வாசிக்க கேட்கலாம். பழைய ஏற்பாட்டின் திருமறை பகுதி பரிசுத்த ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 42வது அதிகாரம் 49வது அதிகாரத்திலிருந்தும், நிருப பகுதியாக எபேசியருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரத்திலிருந்தும் இந்த நாளின் திருமறை பகுதிகளை ஒன்றன் பின் ஒன்றாய் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட முதலாம் வேத பகுதி ஏசாயா 49ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வரையுள்ள வசனங்கள். ஏசாயா 49ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வரையுள்ள வசனங்கள். தீவுகளே, எனக்கு செவி கொடுங்கள். தூரத்தில் இருக்கிற ஜனங்களே, கவனியுங்கள். தாயின் கற்பத்திலிருந்தது முதல் கர்த்தர் என்னை அழைத்து, நான் என் தாயின் வயிற்றில் இருக்கையில் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தினார். அவர் என் வாயை கூர்மையான பட்டயமாக்கி தமது கரத்தின் நிழலினால் என்னை மறைத்து, என்னை துலமான அம்பாக்கி என்னை தமது அம்பர தூணியிலே மூடி வைத்தார். அவர் என்னை நோக்கி, நீ என் தாசன் இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்றார். அதற்கு நான், விருத்தாவாமாய் உழைப்பேன், வீணிலும் வியர்த்தமாய் என் பலனை செலவழிக்கிறேன். ஆகிலும் என் நியாயம் கர்த்தரிடத்திலும் என் பலன் என் தேவனிடத்திலும் இருக்கிறது என்று சொன்னேன். யாக்கோபை தம்மிடத்தில் திரும்பும்படி நான் தாயின் கற்பத்திலிருந்தது முதல் கர்த்தர் தமக்கு தாசனான என்னை உயிர்வாக்கினார். இஸ்ரவேலிலோ சேராது போகிறது. ஆகிலும் கர்த்தருடைய பார்வையில் கனமடைவேன். என் தேவன் என் பலனாயிருப்பார். யாக்கோபின் கோத்திரங்களை எழுப்பவும் இஸ்ரவேலில் காக்கப்பட்டவர்களை திருப்பவும் நீர் எனக்கு தாசனாயிருப்பது அற்பமான காரியமாயிருக்கிறது. நீர் பூமியின் கடைசி பரியந்தமும் என்னிடத்தில் இரட்சிப்பாய் இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைப்பேன் என்றார். இஸ்ரவேலின் மீட்பரும் அதன் பரிசுத்தருமாகிய கர்த்தர் மனுஷரால் அசட்டை பண்ணப்பட்டவரும் ஜாதியாரால் அருவருக்கப்பட்டவரும் அதிகாரிகளுக்கு ஊழிய காரணமாய் இருக்கிறவரை நோக்கி, உண்மையுள்ள கர்த்தர் நிமித்தமும் உம்மை தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் பரிசுத்தர் நிமித்தமும் ராஜாக்கள் கண்டு எழுந்திருப்பது பிரபுக்கள் பணிந்து கொள்வார்கள் என்று சொல்லுகிறார். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட முதலாம் வேத பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே எமக்கு மகிமை. வாசிக்கும்படியாய் கொடுக்கப்பட்ட இரண்டாம் திருமறை பகுதி எபேசியர் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 5 முடிய உள்ள வசனங்கள். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வரை உள்ள வசனங்கள். ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி, கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள்.
மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்றெந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது. அப்படியே வம்பும் புத்தீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள். ஸ்தோத்திரம் செய்தலே தகும். விபச்சாரக்காரனாவது அசுத்தனாவது விக்கிரக ஆராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. வாசிக்கும்படியாய் கொடுக்கப்பட்ட 2ஆம் திருமறை பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. படிக்கப்பட வேண்டிய நற்செய்தி பகுதி பரிசுத்த மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் துவங்கி 16 வரை உள்ள வசனங்கள். மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் துவங்கி 16 வரை உள்ள வசனங்கள். நற்செய்திக்காய் யாவரும் எழுந்து நிற்போம். நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒளியே வேறொன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவது என்பவைகளை. படிக்கப்பட வேண்டிய திருமறை பகுதிகள் படித்தாயிற்று. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். ஜெபம் செய்வோம். எங்கள் நல்ல தகப்பனே, தகப்பன் தன் பிள்ளைக்கு மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானோ? நாங்கள் உம்மிடத்தில் ஜெபிப்பதற்கு முன்பே என் பிள்ளைகளுக்கு என்ன வேண்டும் என்பதை அறிந்திருக்கிறீர். தாய் தன் பாலகனை நேசிப்பது போல, தந்தை தன் பாலகனுக்காய் உழைப்பது போல என் ஆண்டவர் எங்கள் மேல் அதிகமாய் அன்பு கூர்ந்திருக்கிறீர். ஆனாலும் உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற அனைத்து நன்மைகளில் திருப்தியாகத்தான் வாழுகிறோம் சுவாமி. ஆயினும் பல இடர்பாடுகள் வருகிற போது
பல வலிகளும் வேதனைகளும் எங்களுக்கு வருகிற போது எங்கள் எதிர்காலத்தை குறித்த நாங்கள் வகுத்து வைத்திருக்கிற தரிசனம் நிறைவேற வேண்டும் என்று நாங்கள் விரும்பி கர்த்தருடைய சித்தத்திற்காய் காத்து உம்முடைய பாதப்படியிலே உம்முடைய பதிலுக்காய் நாங்கள் வேண்டிக் கொண்டிருக்கிறோம். அன்பின் ஆண்டவர், இவ்வளவு காலம் எங்களின் அன்றாட தேவைகளை நிறைவாக தந்து நடத்தி இருக்கிறீர். நாங்கள் குறைவுபட்ட போதும் நாங்கள் குறைவுகளினாலே அந்த நஷ்டங்களையும் அனுபவித்து விடாதபடி நன்மைக்குரிய அனைத்து பாதைகளையும் எங்களுக்கு உருவாக்கி தந்திருக்கிறீர். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறோம். ஞானத்தில் குறைவுபட்ட பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற திறமைகளுக்காய் ஆண்டவருக்கு நன்றி. பொருளாதார ரீதியாக பின்தங்கி இருந்தாலும் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்றவற்றில் திருப்தியோடு நாங்கள் முன்னேறி வருவதற்கு ஆண்டவர் தந்திருக்கிற தரிசனங்களுக்காய் ஆண்டவருக்கு நன்றி. ஒரு சின்ன வேலை, அவைகளிலே மிக குறைவான ஊதியம் இருந்தாலும் அதை உண்மையோடு செய்வதற்கு எங்களுக்கு ஆண்டவர் தந்திருக்கிற உற்சாகத்திற்காய் ஆண்டவருக்கு நன்றி. எங்கள் கையின் பிரயாசத்தின் பலனை நாங்கள் சம்பூரணமாய் பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் எங்களுக்கு உருவாக்கி தந்திருக்கிற அனைத்து சூழல்களுக்காகவும் சந்தர்ப்பங்களுக்காகவும் நன்றி. பலவீனப்பட்டு கலங்கி நின்ற போது எங்கள் கண்ணீரை துடைத்து எங்களை கரத்தின் மேல் ஏந்தி எங்களுக்கு ஆரோக்கியம் கொடுத்து பலனை கொடுத்து என் கிருபை உனக்கு போதும் என்று எங்களை தேற்றின கர்த்தருடைய வல்லமையை நினைத்து உமக்கு நன்றி. எங்கள் எதிர்கால தரிசனங்கள் காலம் தாழ்ந்து போகிற போது, நாங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் கிடைக்கப்பெறாத காலம் தாழ்ந்து போகிற போது, எங்கள் ஆண்டவருக்குள் நாங்கள் ஜெபிக்கிற போது நீர் எங்களுக்கு தரக்கூடிய தேறுதலின் வாக்குத்தத்தங்களுக்காகவும் நன்மைகளுக்கான பாதைகளை வாக்குத்தத்தமாய் எங்களுக்கு கொடுக்கின்ற உம்முடைய வார்த்தைகளுக்காகவும் ஆண்டவருக்கு நன்றி. இந்த ஆராதனையில் உம்முடைய சமூகத்தில் முழங்கார் படியிட்டு இருக்கிற இந்த அனைத்து பிள்ளைகளையும் கர்த்தருடைய கருத்திலே ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய மக்களின் அனைத்து அன்றாட அனுபவங்களையும் கர்த்தர் நன்மைக்கு ஏதுவாய் தீர்மானித்து கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களுடைய பிள்ளைகளின் வாழ்வாதாரத்தை ஆண்டவர் பொறுப்படுத்திக் கொள்ளும். அன்றன்றுள்ள ஆகாரம் எங்கள் பிள்ளைகள் குறைவில்லாமல் பெற்றுக்கொள்ள ஒவ்வொருவரின் இல்லங்களிலும் ஆண்டவர் ஆகாரத்தின் குறைவை ஏற்படுத்தி விடாதபடி அலங்கத்திற்குள் தங்க வேண்டிய நிறைவான சந்தோஷத்தையும் அரமனைகளுக்குள் தங்கியிருக்க வேண்டிய சுகத்தையும் அனைத்து குடும்பங்களுக்கும் சம்பூரணமாய் ஆண்டவர் கொடுக்க வேண்டும் என்று கர்த்தருடைய சமூகத்தில் நாங்கள் வேண்டி ஜெபிக்கிறோம். தங்களுடைய முயற்சிகள் வீணாய் இருக்கின்ற போது, தங்களுடைய கிரயங்கள் சரியான லாபம் கிடைக்கக்கூடாத போது, கற்ற கல்விக்குரிய பணி எங்களுக்கு கிடைக்கப்பெறாத போது, எங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வாய்க்கப்படாமல் இருக்கிற போது நாங்கள் தளர்ந்து போகிறோம், நாங்கள் வருத்தப்படுகிறோம், நாங்கள் பின்வாங்கி போகிறோம், நாங்கள் சோர்ந்து போகிறோம். எங்களுடைய உற்சாகம் குன்றி போகிறது. எங்களுடைய வாழ்வு நாங்கள் முயற்சிக்கிறதற்கு அதிகமாக எங்கள் பரத்தின் ஆண்டவர் எங்கள் பேரில் வைத்திருக்க அன்பின் மிகுதியினாலே செழுமையானவற்றை எங்களுக்கு தந்து நடத்த வேண்டும் என்று உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். தங்களுடைய வாழ்வின் உயர்வுகளுக்காய் நன்மைகளுக்காய் காலம் காலமாய் ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்காய் விசேஷமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கல்வி கற்றுக்கொள்வதற்கு ஞானத்தில் குறைவு இருக்கிறது. நன்றாக கற்றுத்தான் பார்க்கிறேன், ஜெபித்து கற்றுத்தான் பார்க்கிறேன், ஆனாலும் என்னுடைய வகுப்பில் என்னுடைய ஆசிரியர்கள் தீர்மானித்திருக்கிற அந்த மதிப்பெண்ணை எட்ட முடியவில்லை என்று கர்த்தரிடத்தில் ஞானத்திற்காய் ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் பரத்தின் ஞானத்தை குறைவில்லாமல் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். சாலமோன் ஆண்டவரிடத்திலே ஜனங்களை ஆளுகை செய்வதற்கு நல்ல ஞானத்தை தாரும் என்று ஜெபித்த போது ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த ஞானம் அவன் வாழ்ந்த தேசத்தின் ஜனங்கள் எல்லாரை விட மிக பிரசித்தி பெற்றதாகவும் மிகவும் ஆழமானதாகவும் சத்தியத்தை அறிவிக்கின்றதாகவும் இருந்ததே. அத்தகைய ஞானத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் குறைவில்லாமல் தந்தருள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பணியாற்றக்கூடியவர்கள், பணிகளிலே உயர்வுக்காய் காத்திருக்கிறவர்கள், தங்களுடைய கல்விக்கு உகந்த நல்ல உயர்வான பணிகள் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடியவர்கள், ஒவ்வொருவரும் செய்யக்கூடிய முயற்சிகளை அன்பின் ஆண்டவர் வாய்க்க செய்து கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டி ஜெபிக்கிறோம். எங்கள் ஆண்டவர் நினைத்தால், எங்கள் ஆண்டவர் தீர்மானித்தவைகளை ஒருவராலும் தடை செய்ய முடியாது. நானே வாசல், என் வழியாய் உட்பிரவேசிக்கிறவன் நல்ல மேய்ச்சலை கண்டடைவான் என்று எங்களுக்கு சொல்லி இருக்கிறீரே. நீர் வாசலாய் எங்கள் பிள்ளைகளுக்கு இருந்து
உம்வழியாய் நுழைந்து நல்ல மேய்ச்சலை அன்பு பிள்ளைகள் கண்டடைய அன்பின் ஆண்டவர் அருள் தர வேண்டும் என்று வேண்டி ஜெபிக்கிறோம். தங்களுடைய பிள்ளைகளின் எதிர்கால கல்விக்காக, தங்கள் பிள்ளைகளின் எதிர்கால திட்டங்களை நினைத்து ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து பெற்றோரின் வேண்டுதல்களையும் கர்த்தரின் கரத்தில் தருகிறோம். என்னுடைய பிள்ளைகளின் கல்வியினுடைய தேவையை நான் எப்படி சந்திப்பேன்? என்னுடைய பிள்ளைக்கு வயது வந்துவிட்டது, திருமணம் நடத்த வேண்டுமே, நான் எப்படி நடத்துவேன்? எனக்கு அதற்கான வழிகளும் வாய்ப்புகளும் இல்லையே என்று கண்ணீரோடு கலங்கி இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அன்பின் ஆண்டவர் பதிலாயிருப்பீராக. அற்புதமான வாசல்களை ஆண்டவர் திறந்து கொடுப்பீராக. எங்களுடைய பிள்ளைகள் உயர்வுகளை கண்டடைய செய்ய வேண்டும் என்று உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். அதற்குரிய பாதைகளை எங்களுக்கென்று ஆண்டவர் உருவாக்கி தாரும். ஆண்டவருடைய சமூகத்திலே கற்பத்தின் கனிக்காய் வேண்டக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் கற்பத்தின் கனியினை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அடைப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து தடைகளையும் அன்பின் ஆண்டவர் அகற்றி போட்டு நீர் கொடுக்கக்கூடிய ஒரு புதிய சிருஷ்டியின் சரீரத்தை அன்பு பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுத்து, நீர் இந்த உலகத்தில் என்ன சிந்தனையோடு இந்த உலகத்தை உருவாக்கி மனிதனை படைத்தீரோ அதே போன்ற தரிசனத்தோடு அன்பு பிள்ளைகள் எதிர்பார்ப்போடு ஜெபிக்கிற போது அன்பின் ஆண்டவர் நன்மைகளை தடையில்லாமல் கொடுக்க வேண்டும் என்று உம்முடைய சமூகத்திலே வேண்டி நாங்கள் ஜெபிக்கிறோம். பல கடன் பாரங்கள் அதிகமாய் அழுத்தி கொண்டிருக்கிற போது அவைகளினாலே கண்ணீரோடு இருக்கக்கூடிய மக்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எப்படி இந்த கடனை அடைப்பேன்? என்னுடைய பொருளாதாரம் மிக குறைவாக இருக்கிறது என்று ஆண்டவரிடத்திலே கண்ணீரோடு ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளின் கண்ணீரை ஆண்டவர் காணுவீராக. வரி செலுத்துவதற்கு வருமானம் இல்லாத போது எங்கள் ஆண்டவர் மீனை பிடிப்பதற்கு மீனினுடைய வாயிலே ஒரு முத்தை ஏற்படுத்தி வரி செலுத்துவதற்கு ஒரு நன்மையை உருவாக்கி கொடுத்த ஆண்டவர் எங்களுடைய பிள்ளைகளும் அற்புதமாக தங்களுடைய பாரங்களில் விடுதலை பெறுவதற்கு அற்புதமான ஒரு வாசலை ஏற்படுத்தி கொடுக்க ஜெபிக்கிறோம். உணவு வாங்குவதற்கு வழி இல்லை, வனாந்தர பிரயாணத்தில் பசியோடு இருந்த உம்முடைய பிள்ளைகளுக்கு வானத்தின் மன்னாவினாலே திருப்திப்படுத்தினவரே, எங்களுடைய பிள்ளைகள் வானத்தின் மன்னாவினாலே திருப்தி அடைய கர்த்தர் அற்புதமாக நன்மைகளை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். வயோதிப பெற்றோரை பலப்படுத்தும், பலவீனங்களுக்கு உட்படாதபடி பாதுகாத்துக் கொள்ளும். நீர் கொடுத்திருக்கிற காலங்கள் ஆயுசு நாட்கள் சம்பூர்ணமை அன்பு பிள்ளைகள் அனுபவிக்க ஆண்டவர் உதவி தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரை வியாதிப்பட்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காய் நாங்கள் விசேஷமாய் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய பலத்தை அதிகமாய் தாரும். ஆண்டவரிடத்தில் ஜெபித்தால் மட்டும் தான் எங்கள் வியாதியில் முழுமையான விடுதலை கிடைக்கும் என்று சொல்லி அன்பு பிள்ளைகள் கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்கிற போது அன்பின் ஆண்டவர் ஒவ்வொரு மக்களுக்கும் அற்புதமான விடுதலை கொடுப்பீராக. நீர் கொடுத்திருக்கிற மருத்துவ வாய்ப்புகளை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ளுகிற போது மருத்துவர்களின் கரத்தில் ஆண்டவர் வெளிப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாத்திரைகள் மருந்துகளும் எங்களுக்கு நம்பிக்கை கொடுப்பதாயும் எங்களுக்கு ஆரோக்கியம் கொடுப்பதாயும் அமைய ஆண்டவர் அருள் தர வேண்டும் என்று வேண்டி ஜெபிக்கிறோம். இன்னும் பல தரப்பட்ட எதிர்பார்ப்புகளோடு கர்த்தருடைய சமூகத்தில் எங்கள் பிள்ளைகள் ஜெபிக்கிற போது அனைவருடைய ஜெபத்தையும் ஆண்டவர் அங்கீகரிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறோம். சின்ன குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரையிலும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அதிகமாய் பிடித்துக் கொண்டு ஆண்டவருக்கென்று சாட்சியாய் விளங்க அருள் தாரும். எங்களுடைய தேசத்திற்காய் ஜெபிக்கிறோம். கொடிய வியாதி பல தேசங்களில் பரவுகிறது. அன்றாட பல ஜனங்கள் தங்களுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்ளுகிறார்கள். இந்த வியாதியின் அகோரத்தினாலே பல குடும்பங்கள் பல இழப்புகளை சந்தித்திருக்கிறது. அத்தனை குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இழந்து பட்டு கிடக்கக்கூடிய குடும்பங்கள் கர்த்தருடைய பலத்தை பெற்றுக்கொள்ள அருள் தாரும். நம்பிக்கையோடு முன்னேறி வருவதற்கும் எங்களுக்கு முன்னிருக்கும் காலங்களை நாங்கள் ஒரு சவாலான காலங்களை ஏற்றுக்கொண்டு முன்னேறுவதற்கு ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் உற்சாகத்தின் ஆவியை சம்பூர்ணமாய் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டி ஜெபிக்கிறோம். வியாதிப்பட்டிருக்கிற மக்களை பாதுகாத்துக் கொள்ளும். அன்றாடம் கடமைகளுக்காய் பயணப்படாமல் எங்களால் இருக்க முடியாது சுவாமி. அத்தகைய நிலையிலே பயணப்படுகிற போது இந்த வியாதி தொற்று ஏற்படாதபடி எங்களுடைய ஜனங்களை ஆண்டவர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் வேண்டி ஜெபிக்கிறோம். எங்களை ஆளுகிற தலைவர்கள் இதற்கான நல்ல திட்டங்களை வகுக்கிற போது அவர்களின் அனைத்து திட்டங்களும் இந்த வியாதி தொற்றை கட்டுப்படுத்துவதற்கு ஏதுவாய் இருக்கட்டும். எங்களுடைய ஜனங்களினுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கு எங்களுடைய தேசத்தில் பெற்றுக்கொள்ளக்கூடிய வரிகளை பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு சீரிய சிந்தனை எங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆனால் பல வேளைகளில் எங்களை ஆளக்கூடிய தலைவர்கள் தங்களுடைய சுயத்தையும் தங்களுடைய தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்வதற்காய் இந்த வரி பணத்தை செலவு செய்கிற போது அன்பின் ஆண்டவர் உணர்த்துதலை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். மக்கள் பயன்பெறும் திட்டங்களை வகுக்க, மக்களினுடைய பாரங்களிலே தாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய பெருக்கிக் கொள்ளக்கூடிய தேசத்தின் வருவாயை பகிர்ந்து கொள்ளுகின்ற
நல்ல எண்ணமுடைய தலைவர்களாய் எங்கள் தலைவர்களை ஆண்டவர் மாற்றி அமைத்து கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கடன்களை கொடுத்து மறுபடி மக்களை கடனாக்கக்கூடிய எந்த திட்டங்களும் எங்கள் தேசத்தில் இல்லாதபடிக்கு நிர்மூலமாகி போக அன்பின் ஆண்டவர் நல்ல உணர்வுள்ள தரிசனங்களை எங்கள் தலைவர்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஊழல் செய்து வஞ்சகத்தினாலே பொருளாசையினாலே பொருட்களை செய்து ஏழை எளிய ஜனங்களுக்கு சென்று சேர வேண்டியவைகளை சென்று சேர விடாதபடிக்கு தடங்கல்களாய் இருக்கக்கூடிய பாவத்தின் எண்ணமுள்ள அதிகாரிகளையும் நினைத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய ஆளுகையை உணர்ந்து கொள்ள, உம்முடைய நியாய பிரமாணத்தின் எச்சரிப்பை உணர்ந்து கொள்ள அன்பின் ஆண்டவர் ஒவ்வொரு தலைவர்களுக்கும் மனசாட்சி உள்ள உள்ளத்தை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டி ஜெபிக்கிறோம். அகில உலக திருச்சபைகளை நினைத்துக் கொள்ளுகிறோம். அனைத்து ஊழியக்காரர்களையும் நினைத்துக் கொள்ளுகிறோம். விசுவாச தலைமுறைகளையும் நினைத்துக் கொள்ளுகிறோம். கிறிஸ்துவில் வேரூன்றுகின்ற நல்ல மாதிரிகளை ஆண்டவர் ஏற்படுத்தி தாரும். திருச்சபைகள் பல திருச்சபைகளுக்கு அச்சுறுத்தல் இருக்கக்கூடிய செய்திகள் அன்றாடம் நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே, உம்மை பற்றி அறியாத மக்கள் உம்மை அறிய வேண்டும் என்கின்ற வாஞ்சையோட தியாகத்தோടെ தங்களை இழந்து தங்களை ஒருத்து இந்த பணிகளை செய்யக்கூடிய ஊழியர்கள், மிஷனரிகள் அன்பின் ஆண்டவர் தாமை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தொலைவிற்கும் சமீபத்திற்கும் தேவனானவர் நாங்கள் இவ்விடத்திலிருந்து ஜெபிக்கிற போது தூரமான இடங்களில் உடைய பணிகளை செய்கிற மக்கள் பாதுகாக்கப்பட அருள் தாரும். வெளிநாடுகளிலே பணியாற்றக்கூடிய எங்களுடைய திருச்சபையின் மக்கள், எங்களுடைய உறவினர்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்தந்த தேசங்களினுடைய சட்டத்திட்டங்கள் எங்களுடைய மக்கள் வாழ்வாதாரத்திற்கு போதுமானதாய், தேவை உள்ளதாய், சாதகமாய் அமைய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தூர இடங்களில் பணியாற்றக்கூடியவர்கள் நல்ல வருவாய் பெற்றுக்கொண்டு தாங்கள் தூர இடத்தில் பணியாற்றுவதற்குரிய நோக்கங்கள் நிறைவேற்ற பெற்றுக்கொள்ள அன்பின் ஆண்டவர் அருள் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையில் தங்களை தாழ்த்தி கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்கக்கூடிய அனைத்து பிள்ளைகளின் ஜெப விண்ணப்பங்களையும் ஆண்டவர் உடைய சமூகத்தில் சுகந்தமாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் அதற்கான பதிலை எங்களுக்கு கொடுத்து எங்களை உமக்கு பிரியமான பிள்ளைகளாய் இன்னும் நாங்கள் பரிசுத்தத்தின் வழியில் நடக்க எங்களுக்கு பாக்கியத்தை தொடர்ந்து தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் ஏற்றுக்கொள்ளும் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். நம்முடைய திருச்சபையினுடைய சோலையின் கீதங்கள் பாடல் புத்தகத்தில் 393வது பாடலை நாம் பாடுவோம். எழுந்து நின்று கரங்களை தட்டி இணைந்து பாடுவோம். 393வது பாடல், இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே. 393வது பாடல். மூன்றாவது பாடல். 343வது பாடல். எங்கள் கண்மலையும் மீட்பெருமாகிய கர்த்தாவே, அடியேனின் வாயின் வார்த்தைகளும் எங்கள் எல்லாருடைய உள்ளத்தின் நினைவுகளும் உமது சமூகத்தில் பிரியமுள்ளதாய் இருப்பதாக. ஆமென். உட்கார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவரையும் இந்த பரிசுத்தமான ஆராதனைக்கு அன்போடு கூட வரவேற்றுக் கொள்ளுகிறேன். உங்களுக்கு ஓய்வு நாளின் நல்வாழ்த்துக்களை நான் மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன். இந்த ஆராதனையில் நாம் பங்கேற்றதற்கான நன்மைகளும், இந்த ஆராதனையில் பங்கேற்கிற போது நம்முடைய உள்ளத்தில் இருந்த எதிர்பார்ப்புகளையும் இந்த ஆராதனையின் மூலம் ஆண்டவர் நமக்கு நிறைவேற்றி தருவாராக. இந்த நாளில் நம்முடைய சிந்தனைக்காக நான் தெரிந்து கொண்ட திருமறை வசனம்
நாம் நற்செய்தி பகுதியாய் படிக்க கேட்ட மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 13வது வசனம் 14வது வசனத்தின் முதல் பகுதிகள். நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள், நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். இறை மக்கள் உப்பும் ஒளியும். இறை மக்கள் உப்பாகவும் ஒளியாகவும். இறை மக்கள் என்பவர்கள் பழைய ஏற்பாட்டின் வடிவத்தில் மிக முக்கியமான ஒரு கூட்டம். பீப்புள் ஆஃப் காட். பழைய ஏற்பாட்டின் கல்வியில் மிக முக்கியமாக பேசப்படுகின்ற, ஆய்வு செய்யப்படுகின்ற ஒரு பதம் த எலெக்ஷன் ஆஃப் பீப்புள் ஆஃப் காட். கடவுளின் மக்களை தெரிந்து கொள்ளுவது மிக முக்கியமான ஒரு நோக்கமாக பழைய ஏற்பாட்டில் கொள்ளப்படுகிறது. எல்லா ஜனங்களும் கடவுளின் மக்களாக, கடவுளின் பிள்ளைகளாக பழைய ஏற்பாட்டிலே கருதப்படவில்லை. இஸ்ரவேல் என்கின்ற ஒரே கோத்திரம், இஸ்ரவேல் என்கின்ற ஒரே தேசத்தில் இருந்த 12 கோத்திரத்தார் மட்டும்தான். அதுவும் கிறிஸ்துவுக்கு முன்பதாக 8வது நூற்றாண்டிற்கு பின்பு அந்த 12 கோத்திரத்தில் வரும் 2 கோத்திரமாகிய யூதேயா, பென்யமீன் என்கின்ற கோத்திரம் மட்டும்தான் கடவுளின் மக்களாக கிறிஸ்துவானவரின் காலம் வரைக்கும் அறியப்பட்டு வந்தது. இயேசு கிறிஸ்து பிறக்கிற போது கிறிஸ்துவை அந்த 2 கோத்திரத்தோடு தொடர்பு படுத்துவதற்காக கிறிஸ்துவை தாவீதின் குமாரனாகவும் தாவீதின் பட்டணமாகிய பெத்லகேமிலே அவர் பிறந்தார் என்று சொல்லியும், அதே யூதேயா கோத்திரத்தை சார்ந்த யோசேப்புக்கு நியமிக்கப்பட்ட கன்னியாகிய இந்த மரியாளின் வயிற்றிலே பிறந்து கிறிஸ்துவானவரும் இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த இறை மக்கள் என்கின்ற பழைய ஏற்பாட்டின் இலக்கணத்தின் அடிப்படையில் உள்ள அந்த ஜனங்களில் ஒருவராக பிறந்தார். இறை மக்களுக்கு பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்டிருந்த உரிமைகள் என்ன? கடவுளின் வாக்குத்தத்தம் உள்ள சந்ததி என்று அவர்களுக்கு விசேஷித்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருந்தது. அவர்கள் கடவுளோடு நேரடியாக பேசக்கூடியவர்கள், கடவுளிடத்திலே பலியின் மூலமாக நேரடியாக தொடர்பு கொள்ளக்கூடியவர்கள். நூற்றாண்டுகள் கடந்து அவர்கள் ஒரே கடவுளை தங்களுடைய மூதாதையர் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபில் இருந்து கிறிஸ்துவின் காலம் வரைக்கும் சுமார் 1400 ஆண்டுகள் அவர்கள் ஆராதனை செய்து கொண்டு வந்தவர்கள். இவர்கள் நியாயப்பிரமாணத்தினுடைய வம்சாவளிகள். ஆலயம் என்று சொல்லக்கூடிய ஒரு மகிமையான இடம் இவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. இவர்கள் ஒருபோதும் பிரிந்து செல்லாதபடி ஒன்றாய் இருந்தபடியினால் தேசத்தில் அரசியல் சூழ்நிலைகளிலும் இவர்களினுடைய ஒற்றுமை மிக விசேஷித்ததாய் கருதப்பட்டது. ஏன், எதிராளிகள் கூட இஸ்ராயேல் தேசத்தவரை அல்லது இறை மக்களை பார்த்து பயப்படக்கூடிய சூழல் பழைய ஏற்பாட்டில் இருந்தது. கிறிஸ்துவானவர் இந்த உலகத்திலே தோன்றுகிற போது அவர் கலிலேயாவை தன்னுடைய ஊழியத்தின் ஒரு பணித்தளமாய் வைத்திருந்தார். ஆனால் இறை மக்கள் என்று அடையாளப்படுத்தப்பட்ட அனைத்து ஜனங்களும் யூதேயாவை தங்களுடைய மையமாய் வைத்து, யூதேயாவில் இருக்கக்கூடிய எருசலேமை தங்கள் மையமாய் வைத்து அவர்கள் வாழ்ந்து கொண்டு தங்களுடைய சடங்குகளையும் தங்களுடைய வழிபாட்டு முறைகளையும் பின்பற்றி வந்தார்கள். இப்பொழுது இறைமக்கள் என்கின்ற பழைய ஏற்பாட்டினுடைய ஒரு கண்ணோட்டம் முற்றிலுமாக மாறி இந்த மத்தேயு 5வது அதிகாரத்தில் கிறிஸ்துவானவர் சொன்ன இந்த பாக்கிய வசனங்கள் செய்தி இறைமக்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு பரந்த கூட்டத்தை அது தொடுகின்ற விதத்திலையும் இணைக்கின்ற விதத்திலையும் அது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. முந்தைய வசனம் 4வது அதிகாரம் 25வது வசனம் இப்படியே சொல்லுகிறது: கலிலேயா, தெக்கப்போலியா, எருசலேம், யூதேயா, யோர்தானுக்கு அப்புறம் இருந்து இந்த அனைத்து தேசங்களும் முன்பு ஒரு காலங்களில் இஸ்ரவேல் என்று சொல்லி அழைக்கப்பட்ட தேசம். இஸ்ரவேல் ஜனங்கள் 10 கோத்திரங்களாய் இஸ்ரவேல் என்னும் பெயரோடு அவர்கள் இருந்த போது அந்த 10 கோத்திரங்களும் 1வது நூற்றாண்டிலே யூதேயாவினுடைய வளர்ச்சியின் பெருக்கிலே கடவுளின் மக்கள் இல்லை என்கின்ற ஒரு சூழல் உருவான போது கிறிஸ்துவானவரின் பணிகளில் இறைமக்கள் என்று சொல்லி அழைக்கப்பட்டவர்கள் கூட்டத்திலே யாரெல்லாம் இறைமக்கள் இல்லை என்று சொல்லி இந்த தேசம் அல்லது ஒரு திருச்சபையினுடைய சட்டத்தினால் சான்று கொடுக்கப்பட்டார்களோ அத்தனை மக்களும் இறைமக்கள் என்று சொல்லி கிறிஸ்துவானவர் இப்பொழுது அழைத்து அவர்களையும் என்னுடைய பிள்ளைகள் என்று அவர்களுக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார். அந்த ஜனங்களை பார்த்து கிறிஸ்து சொல்லுகிற போது அவர்களை யூத தேசத்தார் புறஜாதியார் என்று கருதி இருந்தார்கள். அவர்களை பார்த்து கிறிஸ்து சொல்லுகிறார். யூதா தேசத்தார் அவர்களில் பலரை விபச்சாரிகள் என்று கருதி இருந்தார்கள். அவர்களை பார்த்து கிறிஸ்து சொல்லுகிறார்.
யூதா தேசத்தார் பலர் இவர்களை பார்த்து நீங்கள் தீட்டுப்பட்டவர்கள் என்று சொல்லி இருந்தார். அவர்களை பார்த்து கிறிஸ்து சொன்னார், யூதா தேசத்தவர் பலர் நீங்கள் ஆலயத்தில் வருவதற்கு தகுதி இல்லாதவர்கள், புறம்பே இருங்கள், பாளையத்திற்கு புறம்பே இருங்கள் என்று சொன்னவர்களை பார்த்து கிறிஸ்து சொன்னார், நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள், ஒளியாக இருக்கிறீர்கள். ஒரு சின்ன குழந்தையினுடைய கரத்திலே அது செய்ய முடியாத ஒரு வேலையை கொடுக்கிற போது அந்த பிள்ளை எவ்வளவுத்திற்கு அந்த பணியை செய்வதற்கு தன்னுடைய உள்ளத்தை குழப்பும், பயந்து இருக்குமோ, அதே போன்ற ஒரு பயம் வரக்கூடிய அனுபவத்திலான ஒரு செய்திகள் தான் இந்த உப்பும் ஒளியும். 1ஆவது நூற்றாண்டில் இவைகளுக்கு கொடுக்கப்பட்டிருந்த விளக்கம் வேறு. கிறிஸ்துவானவர் அந்த விளக்கத்தை தொடர்பு படுத்தி இவர்களை சொல்லுகிற போது அதை கேட்ட ஜனங்களுக்கு அவர்கள் சந்தோஷப்படவில்லை, அவர்களுக்கு பயம் தான் வந்தது. நீங்கள் பூமிக்கு உப்பு, நீங்கள் பூமிக்கு ஒளி என்று சொன்ன போது நாங்கள் பூமிக்கு உப்பு என்று சொல்லி அவர்கள் தங்களை கௌரவமாய் பார்த்து கொள்ளவில்லை. எங்களை ஆண்டவர் பூமிக்கு உப்பாக ஏற்படுத்தி விட்டார் என்று சொல்லி ஒரு சந்தோஷமாய் மனமேட்டிமையாய் அவர்கள் எண்ணவில்லை, அவர்களுக்கு பயம் தான் வந்தது. பாக்கிய வசனங்களை தொடர்ந்து இந்த செய்தி கொடுக்கிற போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன எண்ணத்தோடு இந்த வார்த்தையை சொன்னார், இன்றைக்கும் இருக்கிற அனைத்து இறை மக்களுக்கும் இதே அழைப்பை என்ன எதிர்பார்ப்போடு கொடுக்கிறார் என்பதை 2 சிந்தனைகளோடு உங்களில் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசி முதலாவது சிந்தனை, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 49வது அதிகாரம் 6வது வசனத்தை நாம் திருப்பிக் கொள்ளுவோம். 1, இறை மக்கள் பூமியின் ரட்சிப்பை பூமிக்கு ரட்சிப்பாய் நியமிக்கப்பட்டவர்கள், பூமிக்கு ரட்சிப்பை அறிவிக்க நியமிக்கப்பட்டவர்கள், பூமி ரட்சிப்படைவதற்கு அழைக்கப்பட்டவர்கள் இறை மக்கள். ஏசாயா 49வது அதிகாரம் 6வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. 6வது வசனத்தின் கடைசி பகுதியை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். பக்கம் 856 அதனுடைய மேல் பகுதியில் இருக்கிறது. நீர் பூமியின் கடையாந்தரமும் என்னுடைய ரட்சிப்பாய் இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாக வைப்பேன். நீங்கள் பூமியின் ஒளி, நீங்கள் உலகத்திற்கு ஒளி. என்ன சிந்தனையோடு ஒளி? நீங்கள் பூமிக்கு ரட்சிப்பாய் இருப்பதற்காய் உங்களை ஜாதிகளுக்கு ஒளியாக வைக்கிறேன். 1, இறை மக்கள் இந்த பூமிக்கு ரட்சிப்பாய் இருப்பதற்காய் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். இந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3 நூற்றாண்டுகளில் எழுதப்பட்டது. 1 முதல் 39 வரையிலான அதிகாரங்கள் கிறிஸ்துவுக்கு முன் 8வது நூற்றாண்டில் எழுதப்பட்டது. ஏசாயா 40வது அதிகாரத்திலிருந்து 55வது அதிகாரம் வரையிலும் உள்ள பகுதிகள் கிறிஸ்துவுக்கு முன் 590வது ஆண்டு, அதாவது இஸ்ரவேல் என்று சொல்லுகிற அந்த மொத்த கோத்திரங்களும் பாபிலோன் மன்னனாகிய நேபுகாத் நேச்சரனுடைய கையிலே அடிமைப்பட்டு கிடக்கிற போது எழுதப்பட்டது. நமக்கு எல்லாருக்கும் ஒரு சம்பவம் தெரியும். தானியேல், சாத்ராக், மேஷாக் என்பவர்களை நேபுகாத் நேச்சர் அழைத்து கொண்டு போய் தான் நிறுத்தின பொற்சிலையை ஆராதிக்க வேண்டும் என்று கட்டளை கொடுத்தானே, அந்த காலகட்டத்தில் எழுதப்பட்டது. ஜனங்கள் எல்லாருக்கும் ஆராதனை குறித்த ஒரு பயம், ஜனங்கள் எல்லாரும் தங்களுடைய அடிமைத்தனத்தை குறித்து கூக்குரல் எழுப்பி கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது இந்த ஏசாயா 40வது அதிகாரத்திலிருந்து 55வது அதிகாரம் வரையிலும் அதுவரைக்கும் தீர்க்கதரிசிகள் சொல்லக்கூடிய சம்பவத்தை விட சற்று வித்தியாசம் ஒரு சம்பவம் அந்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. மற்ற எல்லா தீர்க்க தரிசனங்களிலும் கடவுள் வல்லமை உள்ளவர், கடவுள் பராக்கிரமசாலி, கடவுள் யுத்தத்தில் வல்லவர், கடவுள் எல்லாருக்கும் ஜெயம் எடுக்கக்கூடியவர், கடவுள் எல்லா நிலைகளிலும் மக்களுக்கு விடுதலை கொடுக்கக்கூடியவர், கடவுளின் வல்லமை பராக்கிரமம் உள்ளது, கடவுள் சர்வ வல்லமை உள்ளவர் என்று சொல்லி தான் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் இந்த 39வது அதிகாரத்தில் 55வது அதிகாரம் வரைக்கும் நான் படிக்கிற போது அங்கு கடவுள் வல்லமை உள்ளவர் என்று சொல்லுவதை தவிர்த்து கடவுள் பாடுபடக்கூடியவர், கடவுள் ஜனங்களுக்காய் துக்கிக்கிறார், கடவுள் ஜனங்களின் அடிமைத்தனத்தை குறித்து கண்ணீர் கொள்ளுகிறார், கவலை கொள்ளுகிறார், வேதனை உறுகிறார், ஜனங்களினுடைய பாடுகளில் பங்கேற்கிறார் என்று சொல்லக்கூடிய ஒரு செய்தியை இந்த பகுதியானது சொல்லி இருக்கிறது. இந்த இவ்வளவு பகுதிகளிலும் 4 இடங்களில் பாடுபடக்கூடிய கடவுளாக கடவுள் வருணிக்கப்படுகிறார். ஏசாயா 42வது அதிகாரம் 1 முதல் 9 வரை உள்ள வசனங்களிலேயும், 49வது அதிகாரம் 1 முதல் 12 வரை உள்ள வசனங்கள் மற்றும் 16வது வசனத்திலேயும், ஏசாயா 50வது அதிகாரம் 4 முதல் 9 வரை உள்ள வசனங்களிலேயும், ஏசாயா 52, 53 ஆகிய அதிகாரங்களிலேயும் கடவுள் ஜனங்களுக்காய் பாடுபடுகிறார். நாம பொதுவாக ரட்சிப்பு என்பது எங்கிருந்து வரும்? ரட்சிப்பு நம்மை ரட்சிப்பதற்கு யார் வருவா? நம்மை விட பலன் உள்ளவர். ஒரு குழியில நம்ம விழுந்து கிடக்கிறோம்,
குழியிலிருந்து நம்மை தூக்கி விடுவதற்கு யாரை கொண்டு வருவார்கள்? நம்மை போல் பலன் உள்ளவர்களையா, இல்லை நம்மை விட பலன் உள்ளவர்களையா? பொதுவாக நம்மை விட பலன் உள்ளவர்களைத்தான். அப்படி என்றால் ரட்சிப்பு வருகிறது என்று சொன்னால் ரட்சிப்பை தேவையா இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களை விடுதலையாக்குவதற்கு வல்லமை உள்ளவர் வருவார் என்பது தான் அதனுடைய எண்ணம். ஆனால் ஆண்டவருடைய வருகை குறித்து இந்த பகுதி சொல்லுகிற போது ஆண்டவர் ஒரு தேசத்தினுடைய அரசியல் அதிகாரம் உள்ளவராய் வருவார் என்று சொல்லி இந்த பகுதி சொல்லவில்லை. ஆண்டவர் ஒரு புரட்சியாளராய் ஒரு மிலிட்டரி பட்டாளங்களை எல்லாம் கொண்டு வருவார் என்று சொல்லியும் இந்த பகுதி சொல்லவில்லை. ஆண்டவர் கிளர்ச்சியாளராய் ஜனங்கள் எல்லாரையும் ஊக்குவித்து தேசத்திற்கு எதிராக கிளர்ச்சி செய்து ரட்சிப்பை இந்த மக்களுக்கு கொடுப்பார் என்று சொல்லியும் சொல்லவில்லை. மாறாக ஜனங்களின் உபத்திரவத்தினூடே பங்கேற்று அவர்களுக்கு ரட்சிப்பை கொடுப்பதாக சொல்லுகிறார். சற்று வித்தியாசமான ஒரு சம்பவம். ஒரு ஆளுக்கு ஒரு 500 ரூபாய் கடன் தேவைப்படுகிறது. 500 ரூபாய் யாருக்கிட்ட இருக்கோ அந்த ஆளு தான் கொடுக்க முடியும். கடனோடு இருக்கக்கூடியவர் கொடுக்க முடியுமா? பில்கேட்ஸ் தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்தை குறித்து ஒரு முறை சொன்னார். பில்கேட்ஸ் இடத்துல கேட்டார்கள், நீங்க மிக அதிகமாக மதிக்கக்கூடிய ஒரு நபர் யார் என்று சொல்லி கேட்டார்கள் ஒரு பேட்டியிலே. அப்பொழுது அவர் தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்தை சொன்னார். வருடங்களுக்கு முன்பு அவர் ஒரு முறை ஒரு ரயில் யாத்திரைக்காக ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல வந்திருந்தார். வருகிற போது ஒரு நேரம் டைம் பாஸ் பண்றதுக்காக ஒரு பேப்பர் வாங்க வேண்டும். பேப்பர் கடையை பார்த்து கொண்டு அவர் நேரடியாக ஒரு நியூஸ் பேப்பர் செய்தித்தாளை வாங்கி அவர் படித்தார். படித்து விட்டு தன்னுடைய பர்ஸில் கை வைத்து பார்க்கிற போது அந்த பேப்பருக்கு பே பண்ணுவதற்கு அவருக்கு கையில் காசு இல்லை. உடனடியாக அந்த பேப்பரை அப்படி திருப்பி கொடுத்து விட்டு சொன்னார், இந்த பேப்பருக்கான காசை கொடுப்பதற்கு என்கிட்ட காசு இல்லை, அதனால இந்த பேப்பரை நீங்களே வச்சுக்கோங்க என்று சொல்லி சொன்னார். அப்பொழுது அந்த பேப்பர் கடைக்காரர் சொன்னார், இல்லப்பா நீ அதை வச்சுக்கோ, நீ இதை வாசித்துக்கோ, நான் இதை என்னுடைய லாபத்திலிருந்து உனக்கு கொடுக்கிறேன். அவர் சென்று விட்டார். சில மாதங்கள் கடந்தது. அதே போன்று மறுபடியும் பில்கேட்ஸ் அதே ரயில்வே ஸ்டேஷனில் வருகிற போது அதே கடையை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார் பேப்பர் வாங்குவதற்கு. அப்பொழுது அந்த கடைக்காரன் முன்பை பார்த்ததுனாலே கூப்பிட்டு விட்டு, என்னப்பா பேப்பர் வேணுமான்னு சொல்லி கேட்டார். எனக்கு பேப்பர் வேணாம், ஆனால் கொடுக்கறதுக்கு காசு இல்லை. அப்பொழுது அந்த பேப்பர் கடைக்காரர், இதப்பா நீ இதை வச்சுக்கோ, நீ பேப்பரை வச்சுக்கோ, எனக்கு அது கவலை கிடையாது, நீ வச்சுக்கோ, என்னுடைய லாபத்தில் தான் உனக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி கொடுத்து விட்டார். இந்த பில்கேட்ஸும் அந்த பேப்பரை வாங்கி கொண்டு அவர் பயன்படுத்தி கொண்டார். சில வருடங்கள் கடந்த பிறகு பில்கேட்ஸ் மிக உயர்ந்த செல்வந்தனாய் மாறி அவர் மறுபடியும் அதே ரயில்வே ஸ்டேஷன் வருகிற போது இப்பொழுது அவருக்கு பின்னாடி ஒரு பெரிய குரூப் இருக்கிறது. ஆனால் அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல அந்த பேப்பர் கடைக்காரர் இல்லை. அப்பொழுது இந்த பில்கேட்ஸ் மனதில் நினைக்கிறார், இவர் எங்க இருக்கிறார், நான் எப்படியாவது இவருக்கு ஒரு ரிவார்டு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி எப்படி இல்லாம தன்னுடைய அலுவலர்களை அழைத்து அவர்களை கண்டுபிடித்து விட்டு அவரிடத்திலே அந்த பேப்பர் கடைக்காரத்தில் கேட்டார், ஐயா நீங்கள் என்ன வேண்டுமோ அதை நான் உங்களுக்கு தருகிறேன், நீங்கள் எதை கேட்கிறீர்களோ அதை கொடுப்பதற்கு என்னிடத்திலே பொருள் இருக்கிறது, நீங்கள் கேளுங்கள் என்று சொல்லி அவரிடத்தில் கேட்டார். அப்பொழுது அந்த பேப்பர் கடைக்காரர் அப்படியா பார்த்து சிரித்து விட்டு சொன்னார், நான் தேவைப்படுவதை கொடுப்பதற்கு உன்னிடத்திலே ஒன்றுமில்லை என்று சொல்லி சிரித்து விட்டு சொல்லிவிட்டு சொன்னார், நீ ஒன்றுமில்லாதிருந்த போது நான் ஒன்றுமில்லாமையிலே தான் நான் உனக்கு பேப்பர் கொடுத்தேன். உன்னிடத்தில் ஒரு பேப்பர் வாங்குவதற்கு பொருள் இல்லாத போது நானும் ஒன்றுமில்லாமையில் இருந்து தான் உனக்கு என்னுடைய பேப்பரை கொடுத்தேன். ஆனால் நீயோ எனக்கு பிரதிபலன் எப்பொழுது செய்ய வந்திருக்கிறாய், உனக்கு எல்லாம் இருக்கிற போது எனக்கு செய்ய வந்திருக்கிறாய். எல்லாம் இருக்கிற போது செய்வதை விட ஆண்டவருடைய வெளிப்பாடு எப்படி இருக்கிறது, ஒன்றுமில்லாத போது ஒன்றுமில்லாமையிலே தன்னை இணைத்து கொண்டு, அதைத்தான் பவுல் எழுதுகிற போது அவர் அடிமைகளை விடுதலையாக்க அடிமைகளாகவே இந்த உலகத்திலே கடந்து வந்தார். அவர் ஏழைகளை விடுதலையாக்க அவர் ஏழையாகவே இந்த உலகத்திலே அவர் கடந்து வந்தார். இஸ்ராயேல் ஜனங்களும் பாபிலோனின் அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை விடுதலையாக்குவதற்காக ஆண்டவர் கொடுத்த ஒரு அடையாளம் என்னவென்றால் ஒளியாக இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு அறைகூவல். கிறிஸ்துவுக்கு பின்பதாக இயேசு கிறிஸ்துவானவர் பரத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட திருச்சபைகள் வளர்ந்தது. 325வது வருடத்திலே ஒரு திருச்சபை மாமன்றம் நடந்தது. பேராயர்கள் எல்லாரும் இணைந்து வந்த ஒரு மாமன்றம். இன்னைக்கு பேராயர்களும் திருச்சபையினுடைய தலைவர்களும் வருகிற போது கார்களும் பட்டாளங்களும் காவல்துறையும் எல்லாம் எஸ்கார்டுக்காக வந்து ரெட் கார்பெட் வெல்கம் தான் இன்னைக்கு கொடுப்பாங்க. 325வது வருடத்திலே கான்ஸ்டன்டைன் என்று சொல்லக்கூடிய ரோமன் கத்தோலிக்க ஒரு ரோம எம்பரர் இந்த பேராயர்களின் மாமன்றத்திற்காக அழைத்த போது அந்த பேராய மாமன்றத்திலே பங்கெடுத்தவர்கள் எல்லாரும் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள் தெரியுமா?
கை இல்லாதவர்களும் கால் இல்லாதவர்களும் கண்ணில்லாதவர்களும் காயமடைந்தவர்களுமாய் இருந்தார்கள். அந்த பேராய மாமன்றத்தை கான்ஸ்டன்டின் பார்த்துவிட்டு சொன்னார், இது தியாகிகளினுடைய கூடாரமாக ஒரு பேராயரின் மாமன்றம் இருக்கிறது. இந்த ஜனங்களுக்காய் தங்களையே தியாகப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு மார்ட்டர்டம், தங்களையே இந்த ஜனங்களினுடைய ரட்சிப்பாய்க்காய் ஒப்பு கொடுக்க இழப்பதற்கு கொடுக்கக்கூடிய ஒரு மார்ட்டர்டம், இதுதான் ஒளியாக இருத்தல் என்பது. ஒளி என்று சொன்னால் இந்த உலகம் எல்லாரும் நம்ம பார்க்க வேண்டும் என்று சொல்லி உயர்த்தி கொண்டு எழுந்து நின்று நம்மை காண்பிப்பது அல்ல. விளக்கை கொளுத்தி மரக்காலில் விளக்கை கொளுத்தி மரக்காலில் மூடி வைக்காமல் விளக்கு தண்டில் வைத்து எல்லாரும் பார்க்க செய்வார்கள் என்று சொன்ன உடனடியாக நாம நினைப்போம் நம்முடைய எல்லா நற்கிரியைகளும் பெருமைப்படுவதற்காய் வைக்கக்கூடிய இடம் என்று நினைப்போம். ஆனால் ஆண்டவர் சொல்லக்கூடியது, நீங்கள் உலகத்தின் ஒளி என்று சொன்னால் நீங்கள் ரட்சிப்புக்கான பாதைகளை ஆயத்த பண்ணுகிறவர்கள். இந்த உலகத்தில், இந்தியாவில் மிஷனரிகள் எல்லாரும் தியாகித்து வந்து தான் இந்த உலகத்திற்கு ஒளி கொடுத்தார்கள். அதை எப்படி நம்ம சொல்லுவோம்? வில்லியம் தோபியாஸ் ருங்கல் தோபை குறித்து என்ன சொல்லுவோம்? கோதுமை மணியானது நிலத்திலே விழுந்து விட்டது, விழுந்து விட்ட கோதுமை மணி என்று தான் சொல்லுவோம். அவரை உயர்ந்த இடத்துல நாம் வைத்து கோயில்களை கட்டி அவருக்கு சாமி கும்பிட்டு அவரை நாம் உயர்ந்த தெய்வமாக நாம் வைப்பது கிடையாது. அவர் நம்மோடு கூட தியாகத்தில் பங்கெடுத்து நமக்கு ரட்சிப்பை கொடுத்தார். அதுதான் கிறிஸ்துவானவர் காண்பித்திருக்கக்கூடிய ஒன்று. செப்டிமஸ் செராவஸ் 3வது நூற்றாண்டு மிகப்பெரிய கொடுமைக்கார ஒரு ரோம பேரரசன். அந்த கொடுமைக்கார பேரரசனுடைய காலத்தில் மனசாட்சி இல்லாமல் சின்ன குழந்தைகள் முதல் பெரியவர் வரைக்கும் கிறிஸ்துவை ஆராதனை செய்யக்கூடிய பிள்ளைகளை கொன்று குவித்தான். விபியா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண், அவள் கர்ப்பவதியாக இருக்கிற போது ஞானஸ்நானம் பெறுவதற்காய் தன்னை ஒப்பு கொடுத்ததினாலே இந்த செராவஸினுடைய அதிகாரிகளினாலே சிறைப்பிடிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டாள். அவளோட 5 பேர். 4 பேர் கிறிஸ்து எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லி மறுதளித்து விட்டு வெளியே போனார்கள். விபியா பெர்பெச்சுவா என்று சொல்லக்கூடிய எந்த ஒரு பெண்மணி மட்டும் வயிற்றில் குழந்தை, அந்த இயேசுவை எக்காலத்திலும் மறுதளிக்க மாட்டேன் என்று சொல்லி அவள் துணிந்து நின்றாள். அவள் ஜெயிலில் இருக்கிற போது அவளுக்கு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தைக்கு அந்த பெண்ணினுடைய தந்தையார் தினந்தோறும் அந்த குழந்தை இவளிடத்தில் கொண்டு விட்டு பால் கொடுத்து அந்த குழந்தை இல்லத்திற்கு அடைத்து செல்லுவார்கள். அந்த இடத்திலிருந்து போர் வீரர்களும் அவளிடத்தில் கெஞ்சி சொன்னார்கள், அம்மா நீ விட்டுருமா, நீ இயேசுவை மறுதளித்து இந்த பிள்ளைக்காக போ, இந்த பிள்ளைக்கு முகத்தை பார்த்து இந்த பிள்ளைக்காக நீ இறங்கி போ. அவள் சொன்ன, இல்லை, என் இயேசுவை மறுதளிக்க மாட்டேன். ஒரு நாள் வந்தது, செராவஸ் சொன்னார், இந்த பெண்ணை மரணத்திற்கு ஏதுவாக்குங்கள், இவளை கொல்லுவதற்காக்குங்கள் என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய கிரவுண்ட் ஆயத்தம் செய்து அந்த இடத்துல போர் வீரர்களும் தேசத்தின் மக்களும் கூடியிருந்து இந்த பெண்மணியானவள் கொலை செய்யப்படுவதற்காக கொண்டு போனாள். அவளை கொல்லுவதற்காக கத்தி நீட்டினவன் அவனுடைய கையில் இருந்து கத்தி நழுவினது. அப்பொழுது அரசன் சொன்னான், கத்தியால் இவளை கொல்ல முடியாது, மாடுகளை அவிழ்த்து விடுங்கள். எல்லாருடைய கண்களும் பார்த்து கொண்டிருக்கிற போது அந்த பெண்மணியானவள் 8 மாதம் குழந்தையை பார்த்து கொண்டே தன்னுடைய உலகத்தை இந்த உலகத்திற்கு கையளித்தாள். இப்படிப்பட்ட விசுவாசிகளினுடைய இரத்தம் தான் இந்த உலகத்திற்கு ஒளி. மிகப்பெரிய ஆடை அலங்காரங்களோடு மிகப்பெரிய பந்தஸ்துகளோடு நாங்கள் சாட்சி சொல்லுகிறோம், நாங்கள் சாட்சியாக இருக்கிறோம் என்று சொல்லுவது இந்த உலகத்தில் ஒளியே கிடையாது. தன்னையே தியாகமாக்கி இந்த உலகத்தில் ரட்சிப்பு வர வேண்டும் என்று சொல்லி யார் யார் உழைக்கிறார்களோ அவர்கள் தான் இந்த உலகத்திற்கு ஒளியாக இருக்க முடியும். இயேசு கிறிஸ்து அதை தான் சொன்னார், ஐயா நீங்கள் எல்லாரும் அந்நியர்களாய் அவன் ஆக்கி இருக்கிறானே, அவர்களுக்கு முன்னாடி நீங்கள் எப்ப தெரியுமா ஒளி? நீங்கள் அந்நியர்களாய் இருந்து என்னை பறைசாற்றுகிற போதுதான் நீங்கள் மெய்யான ஒளியாக இருக்க முடியும். 2வதாக இறை மக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் நியாய தீர்ப்பினுடைய பிரமாணங்கள். நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். இந்த வசனம் வாசிக்கப்படுகிற போது அந்த வசனத்தில் ஒரு சின்ன காரியத்தை நான் உங்களுக்கு திருத்தி சொல்ல வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். சில வேளைகளில் இந்த திருமறையானது மொழியாக்கம் செய்கிற போது அதனுடைய மூல பாஷையிலிருந்து ஒரு எண்ணத்தோடு மொழிபெயர்த்தார்கள். ஆனால் மக்களுக்கு கொடுக்கிற போது அது வித்தியாசமாக மொழிபெயர்த்து அந்த விளக்கத்தை மக்கள் புரிந்து கொள்ளுகிறார். நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். அப்ப நம்ம எல்லாம் நினைக்கும் we are the salt for the land, for the earth. ஒரு சின்ன preposition problem. இந்த பூமிக்காய் உப்பாய் இருக்கிறோம் என்று சொல்லி நாம் வகுத்து வைத்திருக்கோம். அதனுடைய மூல பாஷையாக கிரேக்கத்தில் சொல்லுகிறது you are the salt of the earth. நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லவில்லை, நீங்கள் பூமியின் உப்பாய் இருக்கிறீர்கள். நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள் என்று சொன்னால் அது ஒரு சாபத்தினுடைய ஒரு வார்த்தை. பழைய ஏற்பாட்டிலே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்கிற போது லோத்தின் மனைவி இந்த பூமியிலே உப்பாக்கப்பட்டாள். லோத்தின் மனைவி கடவுளினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படாததினால் இந்த பூமியில உப்பாக்கப்பட்டாள்.
உப்பாவது, இந்த பூமியிலே உப்பாவது, இந்த பூமிக்காய் உப்பாவது சாபமாக பழைய ஏற்பாட்டில் கருதப்பட்டது. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 45வது வசனத்தை வாசித்து பார்க்கிற போது, அபிமெலேக்கு என்று சொல்லக்கூடிய ஒரு நியாயாதிபதி இஸ்ரவேல் ஜனங்களுக்காய் சீகேமோடு போரிட்டு இஸ்ரவேலை முற்றுமுமாய் அழித்து பின்பு அந்த அபிமெலேக்கு என்ன தெரியுமா பண்ணினான்? அந்த 45வது வசனம், நியாயாதிபதிகள் 9:45, அந்த இடத்துல உப்பை விதைத்து ஒரு பூண்டு கூட நிலத்திலிருந்து துளிர்க்காதபடிக்கு அவன் செய்தான். நீங்கள் பூமிக்கு உப்பாகின்ற போது இந்த பூமியில செடிகள் முளைக்காது. உபாகமத்தின் புஸ்தகம் 29வது அதிகாரம் 23வது வசனத்திலே ஆண்டவர் நியாயப்பிரமாணத்திலே கொடுத்திருக்கிற இப்படி ஒரு வார்த்தை, யாதொரு பூண்டு முளைக்காதபடி உப்பு இடக்கடவது. பூமியில நீங்கள் உப்பு போட்டீங்கன்னு சொன்னா அதுல இருந்து எந்த ஒரு முளையும் வராது. ஆனால் நீங்கள் பூமியின் உப்பாய் இருக்கிறீர்கள் என்று சொன்னால் அது ஒரு இடியம். ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க தெரியுமா, ஒரு மரபு மொழி, ஒரு அறம் சார்ந்த ஒரு மொழி. அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், நீங்கள் பூமியின் உப்பாய் இருக்கிறீர்கள் என்று சொன்னால் அந்த சொல்லினுடைய அர்த்தம் ஒரு மிக மிக நல்ல உண்மையான ஒருவனுடைய குணாதிசயத்தை சொல்லக்கூடியது. யூ ஆர் த சால்ட் ஆஃப் த எர்த் என்று சொன்னால் ஒரு நல்ல மனிதனுடைய குணாதிசயம். அது சிம்பிளா சொல்லணும்னு சொன்னா, ஒரு நீதிமானை அறிமுகப்படுத்துவதற்கு கொடுக்கக்கூடிய ஒரு அடைமொழி, நீ பூமியினுடைய உப்பாய் இருக்கிறாய். ஏன் அந்த ஒரு வார்த்தை கொடுக்கிறாங்க? ஏன் இந்த ஒரு வார்த்தை கொடுக்கப்படுகிறது? ஒருவேளை உப்புக்கு எப்படிப்பட்ட கேரக்டரிஸ்டிக்ஸ் இருந்தாலும் இந்த உப்புக்கு பாதுகாக்கக்கூடிய தன்மைகள் இருக்கிறது, பதப்படுத்தக்கூடிய தன்மைகள் இருக்கிறது, சடலங்களை பாதுகாப்பதற்கு, சடலங்களை காலகாலமாய் வைத்துக் கொள்ளக்கூடிய தன்மை இருக்கிறது. இந்த உப்புக்கு மருத்துவ குணம் நிறைந்தது இருந்தாலும் பூமியின் உப்பு என்று சொல்லுகிற போது அது சொல்லக்கூடியது பிரிக்க முடியாத ஒன்று. உப்பு பூமியிலிருந்து பிரிச்சிருவீங்களா? எத்தனை உப்பு பிரிப்பீங்க? உப்பும் இந்த பூமியும், பூமி இருக்கிறது வரைக்கும் இந்த பூமியிலிருந்து உப்பு பிரிக்க முடியாதது. அப்படி என்று சொன்னால் ஒருவனில் இருக்கக்கூடிய நற்குணம் எப்பொழுது அவனிலிருந்து பிரிக்க முடியாதபடிக்கு இருக்கிறதோ அதைத்தான் இந்த வார்த்தையில் சொல்லுவார்கள், நீங்கள் பூமியின் உப்பாக இருக்கிறீர்கள். ஒருவரினுடைய நற்குணங்களை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை. அதை அழகாக எபேசியருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரத்தில் பவுல் அழகாக சொல்லுகிறார், உங்களுக்குள் இருக்க வேண்டிய நற்குணங்கள் எவைகள்? மாம்சத்தின் கிரியைகள், ஆவியின் கனிகள் என்று சொல்லுவார். நான் ஆவியின் கனிகள் என்று சொல்ல மாட்டேன், ஆவியின் கிரியைகள். மாம்சத்தின் கிரியைகளும் இது ஆவியினுடைய கிரியைகள். நம்ம பல நேரத்தில் கனி என்று சொன்னா நமக்கு புரியல. கிரியைகளை காண்பிக்க வேண்டுமா? அன்பை காண்பிக்க வேண்டுமா? நற்கிரியைகளை காண்பிக்க வேண்டுமா? நற்கீர்த்தியை காண்பிக்க வேண்டுமா? இவைகள் எல்லாம் காண்பிக்க வேண்டிய கிரியைகள். எனவே அது ஆவியினுடைய கிரியைகளை தான் பவுல் எடுத்துக்காட்டாய் நமக்கு முன்பதாய் வைத்துவிட்டு அவர் சொல்லுகிறார், இந்த நற்குணங்களினாலே நீங்கள் உங்களை அழகுபடுத்திக் கொள்ளுவது, இந்த நற்குணங்களினாலே நீங்கள் உங்களை நீதிமான்களாக்கி கொள்ளுவது. அந்த நீதிமான்கள் யார் தெரியுமா சொல்லணும்? உலகம் சொல்லணும். இந்த ஒரு அடைமொழி கொடுப்பது நான் அல்லவேன், நான் அல்லவேன் என்று சொல்லி நானே எனக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அடைமொழி அல்ல, இன்னொரு மக்கள் கொடுக்கக்கூடிய அடைமொழி. நம்ம இந்தியாவில் தமிழகத்தில், குறிப்பாக தமிழக பாரம்பரியத்தை 5 நிலங்கள் உண்டு. என்னெல்லாம்? குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. இந்த 5 நிலங்களும் நிலம் சார்ந்த பண்பாடுகளுடையவைகள். குறிஞ்சின்னு சொன்னா மலையும் மலை சார்ந்த இடமும், முல்லைன்னு சொன்னா காடும் காடு சார்ந்த இடம், மருதம் சொன்னா வயலும் வயல் சார்ந்த இடமும், பாலைன்னு சொன்னா கடலும் கடல் சார்ந்த இடமும். இல்லை, நெய்தல்னு சொன்னா கடலும் கடல் சார்ந்த இடம், பாலைன்னு சொன்னா பாலைன்னு வனம், டெசர்டட் பிளேஸ். இந்த அனைத்து நிலங்களுக்கும் இந்த பூமியில் இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. நம்ம எல்லாம் நம்முடைய ஆலஞ்சோலை ஒரு மலை சார்ந்த இடமும். நம்முடைய வாழ்க்கையின் கலாச்சாரம் இந்த மண்ணோடு தொடர்புடையது. நீங்கள் கோஸ்டல் ரீஜன்ல போயிட்டீங்கன்னா மக்களுடைய கலாச்சாரம் அவர்களுடைய நிலத்தோடு, அவர்களுடைய கோஸ்டல் லிவிங்கோடு தொடர்புடையது. நீங்க கோஸ்டல் ரீஜன்ல போய் ரப்பர் நடுங்கன்னு சொன்னா அடிச்சு வரட்டுவான். அதே போல இந்த இடத்துல வந்துட்டு இங்க கடலை நீங்க கொண்டு வரீங்கன்னு சொன்னா நம்மள அடிச்சு வரட்டுவோம். எனவே நிலமும் நம்முடைய வாழ்வும் மிக நெருங்கிய தொடர்புடையது. இதுல நம்முடைய டேஸ்டும் கலந்துருக்கு. ஆலஞ்சோலையில் வைக்கக்கூடிய சிக்கனும் குளச்சல்ல வைக்கக்கூடிய சிக்கனுக்கும் பெரிய வித்தியாசம் உண்டு. ஆலஞ்சோலையில் வைக்கக்கூடிய மீன் கறிக்கும் குளச்சல்ல வைக்கக்கூடிய மீன் கறிக்கும் பெரிய வித்தியாசம் உண்டு. உண்டா இல்லையா? உண்டா இல்லையா? டேஸ்ட் பார்த்தது இல்லை நினைக்கிறேன். உண்டா இல்லையா? அப்படி என்று சொன்னால் நாம் நிலம் சார்ந்த உறவுகளோடு இருக்கக்கூடியவங்க.
இந்த நிலம் நம்முடைய நாக்கை திருத்துகிறது. இந்த நிலம் நம்முடைய கான்சியஸை நினைவுகளை திருத்துகிறது. இந்த நிலம் நம்முடைய பண்பாட்டை திருத்துகிறது. இந்த நிலம் நம்முடைய பரிசுத்தத்தை திருத்துகிறது. நம்ம கோயிலை ஜெபிக்கிறது போல குளச்சல்ல இருக்கக்கூடிய ஆர்சி கோயிலில் இருக்கக்கூடிய விசுவாசிகள் ஜெபிக்க மாட்டாங்க. அங்கே இருக்கக்கூடிய நிறைய பேர் போதையோடு வந்து ஜபிக்கக்கூடிய நிறைய பேர். அது கலாச்சாரத்தில் கூட பெரிய வேறுபாடுகள். ஏனென்று சொன்னால் நிலத்தோடு உள்ள ஒரு தொடர்பு. நீங்கள் பூமியினுடைய உப்பாய் இருக்கிறீர்கள் என்று சொன்னால் இந்த பூமி கொடுக்கக்கூடிய, பூமியிலிருந்து பிரிக்கப்பட முடியாத அந்த தன்மைகளோடு நீங்கள் இருக்க வேண்டும் என்பது தான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காரியம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்பட்டு கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு அனுபவம். ஒரு முறை ஜவஹர்லால் நேருவினுடைய காலத்தில் இந்தியாவானது ஜனநாயக நாடாக அறிவிக்கப்பட்டது. எல்லா மதங்களும் ஒன்று என்று சொல்லி எல்லா மதங்களையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், மதத்தின் பெயரால் தேசம் ஆளப்படக்கூடாது. அப்பொழுது அந்த ஜனநாயக நாட்டை அதிகமாக எதிர்த்த ஒரு கூட்டம் இப்பொழுது இருக்கக்கூடிய நம்முடைய பாஜக சார்ந்த இவர்களுடைய அணியினர். அப்பொழுது இந்தியாவில் ஜனநாயகம் இல்லை என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லி மிக கங்கணம் கட்டி ஒரு காரியத்தை செய்தார்கள். அவர்கள் செய்து கொண்டிருந்த போது, திட்டமிட்டு அவர்கள் தேடிக்கொண்டிருந்த போது அவர்களுடைய கண்ணில் மாட்டினது நம்ம அன்னை தெரசா அவர்கள். நேரடியாக ஜவஹர்லால் நேரு இடத்துல போய் அன்னை தெரசா என்று சொல்லக்கூடிய ஒரு அம்மா கல்கட்டாவில் தான் நற்செயல்களை செய்கிறேன் என்று சொல்லுகிற பெயரில் மக்களை மனமாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஜனநாயக நாட்டில் இது இருக்கக்கூடாது, நீங்கள் எப்படியாவது தடுக்க வேண்டும் என்று சொல்லி ஜவஹர்லால் நேரு உடனடியாக சத்தம் போட்டு, அப்படியா, அப்படி ஒரு காரியம் நடைபெறுகிறது, வாருங்கள் போய் பார்ப்போம் என்று சொல்லி நேரடியாக அந்த கூட்டத்தையும் கூட்டிக் கொண்டு நேரடியாக கல்கட்டாவிலே போகிறார். கல்கட்டாவிலே போகிற போது நாங்கள் மதரை பார்க்க வேண்டும், என்ன செய்கிறார்கள் என்று பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் சொல்லிவிட்டு மதர் இருந்த இடத்தை அதில் இருக்க சிஸ்டர்ஸ் காமிச்சு கொடுத்தாங்க. நேராக போகிற போது துர்நாற்றம் அடிக்கக்கூடிய ஒரு இடத்திலிருந்து ஒரு அம்மா, ஒரு வயதான அம்மா, ஒரு காயங்கள் படிந்த ஒரு புண்ணை கழுவி கொண்டு வந்து நேராக கேட்டா, மை பிரதர் வாட் டு யூ வாண்ட் என்று சொல்லி கேட்டார். ஜவஹர்லால் நேரு மெய்சிலிர்த்து போனார். நேரடியாக திரும்பி அந்த அம்மாவை குறித்து காயப்படுத்தினார் அல்லது அந்த அம்மாவை தவறாக சித்தரித்தவர்களை பார்த்து சொன்னார், எல்லாரும், நான் நம்ம மொழியில் சொல்கிறேன், நம்ம மொழியில் ஒரு நபர் அழகாக சொன்னார், எல்லாரும் உங்கள் பொண்டாட்டிமாரை அனுப்பி இந்த காயங்களை கழுவுவதற்கு அனுப்பி வைங்கடா, நான் உடனடியாக இந்த அம்மாவை இந்த ஊர்லேருந்து அவங்களுடைய தேசத்துக்கு நான் அனுப்பி வைக்கிறேன். எல்லா வீட்லையும் உங்கள் பொண்டாட்டி இப்படி தான் சொன்னேன், உங்களுடைய மனைவிகளை நீங்கள் அனுப்பி இந்த காயங்களை கழுவுவதற்கு வைங்கள், இந்த அம்மாவை நான் இங்கிருந்து அனுப்பி வைக்கிறேன். நற்கிரியைகள் 21வது நூற்றாண்டில் கேலி செய்யக்கூடிய ஒரு காலகட்டம். நற்கிரியைகள் கேலி செய்யப்படுகிறது. அரசியலில் சொல்லுவாங்க, கிறிஸ்தவத்தை பிடிக்கும், கிறிஸ்துவை பிடிக்கும், ஆனால் கிறிஸ்தவர்களை எனக்கு பிடிக்காது. காந்தியடிகளினுடைய ஒரு வார்த்தை. அம்பேத்கர் சொன்னார், எனக்கு கிறிஸ்தவத்தை நல்லா பிடிக்கும், கிறிஸ்துவனுடைய போதனைகளையும் பிடிக்கும், ஆனால் நான் கிறிஸ்தவனாக மாட்டேன். ஏனென்று சொன்னால் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவாக வாழவில்லை, கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவனுடைய தன்மைகள் உள்ள நற்கிரியைகளோடு வாழவில்லை. காரணம் என்ன? இந்த நாட்களில் நாம நற்கிரியைகள் என்று சொல்லுகிற பேர்களை திருச்சபைகள் எல்லாம் நடத்தக்கூடிய நாடகங்களை பார்க்கிற போது நான் வருத்தத்தோடு உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிறேன். நற்கிரியைகளை விட்டு நாம் வேறு ஏதோ பாதையிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். ஒரு பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்காக அரசியல் கூட்டம் போட்டு அரசியலாக்கி கொண்டு அதிகாரத்தை கொண்டு அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்கிறோம். ஆனால் மிஷனரிகள் நமக்கு காண்பித்த நற்கிரியை என்ன தெரியுமா? எந்த இடத்துல உணவு தேவைப்படுகிறதோ அங்கு உணவு தேவை என்று சொல்லி கொடுத்தார்கள். ஆனால் நம்மளோ யாவனுக்கு உணவில்லைன்னு சொல்லி இன்னைக்கு ஆலோசனை நடத்தி கொண்டிருக்கிறோம். திருச்சபைகளும் அதைத்தான் செய்கிறது. உணவில்லாதவனுக்கு உணவு கொடுப்பதை தவிர்த்து விட்டு ஏன் அவன் பட்டினியாய் கிடக்கிறான் என்று சொல்லக்கூடிய ஆய்வுகளை தான் நடத்தி கொண்டிருக்கிறதே தவிர திருச்சபைகள் இன்னும் ஜனங்களுக்கு நற்கிரியைகள் செய்யக்கூடிய பண்பிலே இல்லை. ஏனென்று சொன்னால் நற்கிரியைகள் பூமியினுடைய உப்பாக இருக்கிறதை, பூமியினுடைய உப்பாக இருக்கிறதை நாம மறந்து நாம பூமிக்கு உப்பா இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்திலே போய் கொண்டு இருக்கிறோம். நற்கிரியைகள் நம்முடைய இரத்தத்திலே கலந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்தவத்தினுடைய பண்புகளிலே நம்ம பேசினாலும் நற்கிரியை இருக்கணும், நம்ம பேசினாலும் பரிசுத்தம் இருக்கணும், நம்ம நினைவுகளில் பரிசுத்தம் இருக்கணும், நம்ம நடக்கையில் பரிசுத்தம் இருக்கணும், நம்முடைய செய்கையில் பரிசுத்தம் இருக்கணும். நம்மை பார்க்க கூடியவன் இவன் பரிசுத்தன் என்று சான்று கொடுக்க வேண்டும். இல்லைன்னு சொன்ன எப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவத்தை இந்த உலகத்திலே மாதிரியை காண்க. அவன் தான் இந்த பூமிக்கு உப்பு, இந்த பூமியினுடைய உப்பு. எனவே அன்புக்குரிய திருச்சபை, 2 காரியங்கள், சின்ன காரியங்கள் தான். இறை மக்கள் ரட்சிப்பை இந்த உலகத்திற்காய் நியமிக்கக்கூடியவர்கள். 2, நம்ம நியாயப்பிரமாணத்தினுடைய நியாய தீர்ப்பினுடைய பிரமாணங்கள். நம்மை பார்த்து இந்த உலகங்கள் பிரமாணங்களை வகுக்க வேண்டும், நம்மை பார்த்து இந்த உலகங்கள் நியாய பிரமாணங்களை வகுக்க வேண்டும். ரோமர்கள் எழுதின நிருபம் 2வது அதிகாரத்தில் ஒரு பிரச்சனை நடந்தது. யூத கிறிஸ்தவர்கள் எல்லாரும் சொன்னாங்க, எங்களை நியாயம் தீர்ப்பதற்கு நியாய பிரமாணம் இருக்கிறது,
புறஜாதி கிறிஸ்தவர்களை நியாயம் தீர்ப்பதற்கு என்ன பிரமாணம் இருக்கிறது? பவுல் அழகாய் சொன்னார், உங்களை தீர்ப்பதற்கு நீங்கள் நியாய பிரமாணத்தின்படி நடந்தால் நீங்கள் நியாய பிரமாணத்தின்படி ஆக்கினை தீர்ப்படைவீர்கள், அவர்களோ மனசாட்சியின்படி ஆக்கினை தீர்ப்படைவார்கள். நமக்கு எல்லாருக்கும் ஒரு மனசாட்சி இருக்குது. அந்த மனசாட்சியினுடைய தீர்ப்பை ஏற்றுக்கொள்வோம். மனசாட்சியில் பரிசுத்தாவி கிரியேட் செய்யும், பரிசுத்தத்தின் பாதைகள் நடத்தும். அதுதான் பரிசுத்தாவினுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. அவைகளையும் ஒபே பண்ணி அதற்கு கீழ்ப்படிந்து நடப்பதற்கு ஆண்டவருடைய கருத்திலே உதவிக்காய் நாம் ஜெபிப்போம், ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆராதனையின் நிறைவுக்காக நாம் யாவரும் இணைந்து 370வது கீர்த்தனை பாடலை பாடுவோம். கீர்த்தனை பாடல் 370, ஆனந்தமே பரமானந்தமே இயேசு அண்ணலை அண்டினோர்க்கு ஆனந்தமே. 370வது கீர்த்தனை பாடல். Yeah.
என்றவாறு ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாகி எங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த மகிமையின் பாக்கியத்திற்காய் நன்றி. எங்களை ரட்சித்திருக்கிற ஆண்டவர், எங்களை ராஜாக்களாய் ஆசாரியர்களாய் இந்த உலகத்தில் வைத்திருக்கிறீர். நாங்கள் உப்பாக, பூமியின் உப்பாக, ஒளியாக இந்த உலகத்திற்கு சான்று பகர வேண்டியவர்கள். இந்த உலகத்தின் ரட்சிப்பினுடைய பொறுப்பு எங்கள் கரங்களில் இருக்கிறது. எங்கள் பார்வையில் அழிந்து போகக்கூடிய பிள்ளைகளை ரட்சிப்புக்குள் நடத்த வேண்டியது, பாதை தவறி போகக்கூடிய பிள்ளைகளை சத்தியத்திற்குள் நடத்த வேண்டிய பொறுப்பு எங்கள் கரங்களிலே இருக்கிறது. நாங்கள் இந்த உலகத்தின் நியாய பிரமாணத்தின், நீதியின், நியாய தீர்ப்பின் பிரமாணங்களாய், சட்டங்களாய் நாங்கள் நற்கிரியைகளோடு வாழ வேண்டிய ஒரு கடமையும் எங்களுக்கு இருக்கிறது. அன்பின் ஆண்டவர், இந்த நாளில் உம்முடைய வசனங்களின் மூலம் எங்களுக்கு கற்றுத்தந்தீர். உம்முடைய வசனங்களை அறிந்து கொள்வதற்கு எங்களுக்கு உதவி தந்தே நன்றி. ஆண்டவர், எங்களில் ஏதாவது குறைவுகள் கண்டிருப்பீர் என்று சொன்னால் எங்களை தயவாய் மன்னித்து பரிசுத்தப்படுத்தும். இந்த ஆராதனையிலே ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கிற ஞானத்தையும் ஆவியினுடைய வழிநடத்துதல்களின்படி உம்மை ஆராதனை செய்தோம். உம்மோடு கூட நாங்கள் உறவாடினோம். ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கிற வார்த்தைகளை நாங்கள் நிறைவோடு ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். எங்களை ஆண்டவர் தொடர்ந்து பரிசுத்தப்படுத்தி வழிநடத்தும். நாங்கள் உலகத்திற்குள் கடந்து செல்கிறோம். உலகம் எங்களை மேற்கொள்ளாதபடி உம்முடைய சத்திய வசனங்கள் எங்களுக்குள் இருந்து கிரியை செய்து நாங்கள் இந்த உலகத்தை மேற்கொள்ளுகின்றவர்களாய் வாழ அன்பின் ஆண்டவர் எங்களுக்கு அருள் தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு வேண்டி ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் ஏற்றுக்கொள்ளும் ஜீவனுள்ள அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். ஆண்டவர் தம்முடைய திருமுகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்களில் கிருபையாயிருக்க கடவர். ஆண்டவர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் திருவுறவு வழி நடத்தல் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் அனைவரும் சதா காலங்களிலும் நிறைவாய் தங்கி இருப்பதாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடு சென்று வருவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே.